Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 125. ஸோ சங்கீதம் 125வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இதில் அகைன் என்ன பண்றாரு, போன சங்கீதம் மாதிரி சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவருக்கு பண்ண பல நன்மைகளை என்ன பண்றாரு, ரிமெம்பர் பண்றாரு, ரீகால் பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, those who trust in the Lord are like Mount Zion which cannot be moved but abides forever. ஸோ ஆண்டவரை மேல விசுவாசம் வச்சுக்கிறது எது மேல எந்த மாதிரி கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு மலை மாதிரி கம்பேர் பண்றாங்க. சரி, அந்த டைம்ல மவுண்டன்னா என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னா ஒரு ஸ்டெபிலிட்டியை காட்டும். ஏன்னா மலை எப்படி தனியா தாங்கி நிற்குமோ, எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ இடி இடிச்சாலும் மரங்கள் விழுந்தாலும் என்ன இருக்கும், மவுண்டன் ஸ்டேபிளா இருக்கும். என்ன நடந்தாலும் ஒரு மலை அசையாது. எவ்வளோ காத்தடிச்சாலும் எவ்வளோ புயல் அடிச்சாலும், no matter how much destruction happens, a mountain will always stay stable. So mountain வந்து என்ன ஒரு significance symbol பாத்தீங்கன்னா, it's a sign of stability. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாரு சங்கீதக்காரர், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுக்கிறாரு, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டேபிள் சிம்பிளுக்கான ஒரு சைனா என்ன பண்றாரு, காட்டுறாரு. ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கீ வேர்ஸ் அப்படியே பார்ப்போமே. ஸோ Psalm chapter 125 verse 2, which says, as the mountain surrounds Jerusalem, so the Lord surrounds his people from this time forth and forevermore. நான் சொல்றேன், as the mountain surrounds Jerusalem, so the Lord surrounds his people from this time forth and forevermore. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் பாருங்க. சரி, நிறைய வாட்டி இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், that we should always put our trust and faith in God. ஸோ அதே தான் இந்த சங்கீதத்துல என்ன பண்றாரு, நம்மளுக்கு சங்கீதக்காரர் ரிமைண்ட் பண்றாரு. ஸோ இங்க பாருங்க, இந்த நம்பிக்கை, இந்த செக்யூரிட்டி வந்து இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அவருக்கு ஆபத்து இல்லாதனால நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்ல, அவர் ஆபத்தின் மத்தியிலும் யார் மேல விசுவாசம் வச்சிருக்காரு, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காருன்னா ஆண்டவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காரு. ஸோ அதுதான் இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம எடுக்க போறோம் முக்கியமா. See, it's not faith in God in the absence of danger, but it's in the midst of danger that they are deciding to put their faith in God. ஸோ அதான் இங்க கம்பேரிசன் பண்றாங்க பாரு. மவுண்ட் ஜியோன் மலை கூட என்ன பண்றாங்க, அந்த தைரியத்தை, அந்த அஷூரன்ஸ், அந்த விசுவாசத்தை கம்பேர் பண்றாங்க. அதான் நம்ம சொன்ன மாதிரி மவுண்டன்ஸ் சிம்பிளைஸ் ஸ்டெபிலிட்டி. அது ஸ்டேபிளான நம்பிக்கை. நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா அது என்ன ஆகும், மாறவே மாறாது. அதாவது ஆண்டவர் அவர் வாக்க மாற மாட்டார். ஆண்டவர் வந்து டைமுக்கு டைம் அவர் திடீர்னு கோவம், திடீர்னு சோகம், திடீர்னு வந்து காப்பாற்றுவார், திடீர்னு காப்பாத்தாம இருக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் வந்து வாக்கு சொன்னா மாறவே மாட்டார். நோ மேட்டர் த சிச்சுவேஷன், நோ மேட்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அதே மாதிரி தான் நம்ம இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, நோ மேட்டர் த சிச்சுவேஷன் ஆண்டவர் மேலதான் என்ன பண்ணுவேன், ஸ்டேபிளா நம்பிக்கை வைக்க போறேன். ஏன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது ஒரு ஸ்டேபிளா, கம்ஃபர்டபுளா நம்பக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல வைக்கிற நம்பிக்கைன்னு சொல்றாரா இந்த சங்கீதக்காரர். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு நடக்க போகுது, ஒரு கூட்டமான இடத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு பெற்றோர் கைய எவ்வளவு நம்பி பிடிச்சிருக்கும் பாருங்க. சரி, அந்த சின்ன குழந்தை ஆபத்தின் மத்தியில தான் இருக்கு. ஏன்னா தொலைஞ்சு போகலாம், யாரோ இடிக்கலாம், அந்த மாதிரி மத்தியில இருந்தும் அந்த குழந்தை என்ன பண்ணும், நம்பிக்கைய பெற்றோர் மேல வைக்கும். பயப்படாம, கைவிடாம என்ன பண்ணும், பெற்றோர் மேல அந்த குழந்தை அவ்வளவு நம்பிக்கை வைக்கும். அதே மாதிரிதான் சிம்பிளா சங்கீதக்காரரும் சொல்றாரு, புட் யுவர் ஃபெய்த் இன் காட். ஏன்னா என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அது யாரோட பெருசு இல்லை, நம்ம ஆண்டவரோட பெருசு இல்லை. நம்ம ஆண்டவரால் தாங்க முடியாத அளவுக்கு எதுவும் இல்லை இங்க. ஸோ அதனால என்ன சொல்றாரு, அந்த ஸ்டேபிளான நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்கணும். and that is what I want us to take away. சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிருந்தேன். Our loving Heavenly Father, thank you for this devotion, Lord, and thank you for this reminder that, Lord, it is a very wise thing for us to put our trust and put our faith in you, Lord. Not just when everything is sailing smoothly, but especially in the midst of danger, Lord. Lord, thank you for this eye-opener, Lord. And Lord, secondly, Lord, give us the wisdom to see this, especially through times of trial, temptations, and testing, Lord. And give us the grace to sustain this faith, that we are holding on to someone who is as stable as a mountain, Lord. All of this in Christ's name I pray. Amen.